என்ன ஓட்டப்பந்தயமா வைக்கிறாங்க? ஏங்க இங்க போர் நடக்குது. நடந்து போனா கூட முடியாது. காலையில ப்ரிப்பேர் பண்ணி எடிட்டிங் பண்றதுக்குள்ள அப்டேட் ஆயிட்டே இருக்குது. எப்படிதான் பேசுறது ஒண்ணும் புரியல. என்ன அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல ஃபுல்லா முன்னேற்றம்ல ஓடுறாங்க போல தெரியுது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. வாங்கடா ஓடி போய் பாக்குறவெல்லாம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறது போல ஓடுறாங்க போல தெரியுது. ஏன்னா வோஸ்டாக் இந்த சொக்கிலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட்டில்மெண்ட் வோஸ்டாக் அது முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. சரி, அந்த சொக்கிலுக்கு மேல இருக்கக்கூடிய எவ்கின்னிவ்கா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதோட 80% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. எல்லாம் டீப் ஸ்டேட் மேப். ப்ரோ உக்ரைனியன் தரப்புல சொல்றதே இந்த அளவுக்கு இருக்குங்க. ரஷ்ய தரப்புல எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா இந்த நாட்டோ சம்மிட்ல இருந்து எல்லாம் கூடி உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அப்போ வந்து ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு வந்து லைனா ஒரு 108 செட்டில்மெண்ட் எழுதுவாங்க இல்லையா ஸ்ரீராம ஜெயம், அது போல 108 செட்டில்மெண்ட் பேர் எழுதி இதெல்லாம் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு வேகம். இந்த சொக்கிலுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 செட்டில்மெண்ட், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய 2 செட்டில்மெண்ட் அங்க மட்டும் தானு கேட்டா இல்ல. சொக்கிலுக்கு மேல இருந்து நோவோசில்க் அலெக்சாண்ட்ரியா வரைக்கும் இருக்கக்கூடிய புறநகரங்கள்ல மரவரிசைகளை பிடிச்சிட்டு ஓடியான்ட்டே இருக்கிறாங்க. அது எல்லாமே டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட் ஆயிருக்கு. சரி, இங்கதான் அப்படியான்னு கேட்டீங்கன்னா அடுத்து அப்படியே கொஞ்சம் மேல போனோம்னா இதே டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல ஷுமின்னு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, சுமி இல்ல ஷுமின்னு ஒரு செட்டில்மெண்ட் டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கு. சோ இந்த செட்டில்மெண்ட்ல இருந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த கால்வாய் எல்லாம் இருக்கு இல்லையா, கால்வாய்க்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறதெல்லாம் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, சோ அந்த பகுதியெல்லாம் ரஷ்யா பெரும்பான்மையா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே ரஷ்யா உக்ரைன் கொடுக்கறது தான், ரஷ்யா கொடுக்கறதுலாம் நம்ம சொல்றதே இல்லை. இப்ப அடுத்து இந்த சுமில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவத்னே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்துருச்சுங்க இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள. இப்ப ப்ரிவென்ஷனி அதை நோக்கி போயிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய சில பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. என்னங்க நீங்க ஓடிட்டா இருக்கிறீங்க, கொஞ்சம் மெதுவா போங்க, இது போர் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது போல எல்லா தரப்புல இருந்து கூல் டவுன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க மொத்தம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம், ஆளுங்களே இல்லையாப்பாங்கலாம் அப்படிங்கிறது போல நம்ம பாக்குறோம் இல்லையா. தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு. பட் ஆனா ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட் அப்படிங்கிறது போல சில பகுதிகள்ல இருந்து உக்ரைனோட வீரர்கள் காணாம போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஒண்ணு அவங்க பின்வாங்கணும், அப்படி இல்லைன்னா அங்கிருந்து ஏதாவது தெரிச்சு ஓடி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களை வேறு பக்கம் இடமாற்றம் செஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் வராங்க. உக்ரைனோட வீரர்கள் அங்க குறைவா இருக்கனால எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஓரளவுக்கு. ஏன் அப்படின்னா கர்கிவ்ல இருக்கக்கூடிய ரீஜனல் மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்களே, அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கைகள் வந்திருக்கு. எதுக்குன்னா சும்மா உயும் நடிச்சுட்டே இருக்குது சைரன், ஏர் ரைட் சைரனு அப்படிங்கிறது போல கேள்விகளா கேட்டிருப்பாங்க இல்லையா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிலிட்டரி தரப்புல இருந்தெல்லாம். இப்ப அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பாருங்க, எந்த டைம் வேணாலும், எந்த பில்டிங் வேணாலும், எந்த சமயத்துல வேணாலும் ரஷ்யாவோட இந்த ஃபேப் 500 இருக்கு இல்லையா, மண்டை மேல வந்து விழுகும். எந்த பகுதியில வேணாலும் வந்து விழுகும். எதையும் மறைச்சு வைக்க முடியாது கர்கிவ்ல. அதனாலதான் 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 16 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உயின்னு அடிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா சும்மா 8 வந்து இருக்குதுன்றதுக்காக கொண்டு வந்து இங்க போட்டு போயிடுறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஏகப்பட்ட இழப்புங்கள்ங்க. ஃபுல்லா சிவிலியன் வாழும் பகுதியா போட்டு தட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு அங்க மிகப்பெரிய வெடிசத்தம் எல்லாம் கேட்குது, மிகப்பெரிய செகண்டரி டெட்டனேஷன்லாம் ஆகுது அப்படின்னு சில நபர்களுக்கு இருந்து கேள்விகள் வருது. பட் ஆனாலும் அங்க உக்ரைன் சொல்றாங்க மக்கள் வாழும் பகுதின்னு, அதை நம்ம நம்பிக்கலாம். ஆனா அங்கதான் பெருமளவுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அப்படின்னா அதெல்லாம் வேற எங்கேயாவது காட்டு பகுதியில் வச்சிருப்பாங்களா இருக்கும். பட் ஆனா பயங்கரமான தாக்குதல் விட்டு விளாசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன அப்படின்னா ஹைலைட்டு, இந்த ஃபேப் 1500 அப்கிரேட் பண்ணிட்டாங்களாமா. அதனால இழப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். 80 கிலோமீட்டர் தொலைவுல வந்து விழுகும்பா புது அப்டேஷன் பண்ணிக்கிறதுனால. இனி என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல அந்த குண்டுல, அதனால எல்லா பக்கத்துலயும் வந்து விழுகும் அப்படிங்கிறது போல இவரு ஒரு அலர்ட் கொடுக்க. ஆல்ரெடி அந்த ஒச்சான்ஸுக்கு பதில ஏகப்பட்ட சண்டை நினைஞ்சிட்டு இருக்குது. உக்ரைனோட வீரர்கள் வெறுமனே டேங்குகள், ஆர்மர்டு வெஹிக்கிள் ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்தினாலும் வீரர்களை மட்டுமே நம்பி ஒரு இடத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. பெருமளவுல முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க உக்ரைனோட வீரர்கள். இப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் செய்திகள் சொன்னீங்கன்னா அங்கிருந்தெல்லாம் ஓடி போயிடுவாங்க இல்லையா அப்படிங்கிறத கேள்விகள்லாம் வருது. பட் இருந்தாலும் இது போல பகிரங்கமா ஒரு நபர்கள் கிட்ட இருந்து சொல்ல. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆயுதங்கள்லாம் வேணும் இல்லையா, வீரர்கள் அதிக அளவில் வேணும். வீரர்கள் வேலை இல்லை அப்படிங்கிறது வந்து கண் கூட தெரிய வருது இல்லையா. அதனால உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்கள், அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, இங்க பாருங்க எங்க கிட்ட புதுசா பிரிகேட் எல்லாம் இருக்குது, நிறைய ஆளுங்களை சேகரிச்சாச்சு. எப்படி சேகரிச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியும், ஆனா நிறைய நபர்களை சேகரிச்சாச்சு. மொத்தம் 14 பிரிகேடு ரிசர்வ்ஸா இருக்கிறாங்க தெரியுமா. ஆனா துப்பாக்கி ஆயுதம் தான் இல்ல. கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க மேற்குலக நாடுகள்ல இருந்து கடன் ஓடி போய் எல்லா பகுதியும் மீட் எடுத்துருவாங்க எங்க ஆளுங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அதனாலதான் 2.2 பில்லியன் 2.3 பில்லியன் அப்படிங்கிறது எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது.
ஸோ ஒன்ஸ் இவங்க கொடுக்கறதா சொல்றாங்களா ஆயுதங்கள்லாம், அதுல வந்த உடனே கண்டிப்பா சத்தியமா கவுண்டர் ஒஃபென்சிவ் இருக்குதுங்க அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள் ப்ளூம்பர்க் பத்திரிகை செயலோட இருக்கு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டி கொடுத்துக்கிறாரு. ஆனால் டக்கர் கால்சன் அவர்கள் கேட்டது கொடுக்கல அப்படின்ட்டாரு. பட் ஆனால் ப்ளூம்பர்க் அவர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பப்போ இது போல சொல்லிக்கிற சத்தியமா கவுண்டர் ஒஃபென்சிவ் இருக்குது, ஆயுதங்கள்லாம் வந்த உடனே இந்த 14 புது பிரிகேட் இருக்குல்ல ஓடிடும், ரஷ்யாக்குள்ளேயே ஓடிடும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜோ பைடன் அவர்கள் வந்து இங்க பாருங்க ஏகப்பட்ட தாக்குதலுங்க எங்க மேல, ஃபேப் குண்டுகள்லாம் பாத்தீங்களா போட்டுருக்காங்க இல்லையா அப்படிங்கிறதோட கேட்டே இருந்ததுக்கு, சரிங்க பெல்கிராட் பகுதியில் மட்டும் தாக்குதல் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதோட பர்மிஷன் கொடுத்தா சொல்லப்பட்டு வருது. ஆனா தாக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் இதுக்கு மேல, ஏன்னா இதுக்கு லைனா ரீசன்ஸ் இருக்கு. ஆனா இப்ப வந்து இவர் சத்தியம்னு சொல்லிட்டாரா. ஸோ அதனால ரஷ்யா தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இருக்கார் இல்லையா, இந்த ரஷ்யாவோட இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மீட்டிங் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னங்க திரும்ப அவங்களாம் ரெக்ரூட் பண்ணி இவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னாங்க, கவுண்டர் ஒஃபென்சிவ்லாம் இருக்குதாமா என்னங்க அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைங்க இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1,90,000 பேர் புதுசா ராணுவத்துல சேர்ந்துக்கிறேன்னு கையெழுத்து போட்டுக்கிறாங்க, வந்து சேர்ந்து எல்லாம் பயிற்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1,90,000 பேர் இந்த வருஷத்துல மட்டும் சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற சொல்ல இந்த சைட்ல ரெடியா இருக்காங்களா. உடனே நேட்டோ தரப்புல ஏன்னா ஆயுதங்கள் வரணுமா இல்லையா, அதனால நேட்டோ தரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் கிட்ட போக நேட்டோவோட தற்போதைய, ஏன்னா இப்ப மாறிடுவாங்க இல்லையா ரூத்தே அவர்கள், ஆனா இப்போதைக்கு ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவரு கைய பசிய, அதாவதுங்க நாங்க முடிஞ்ச வரை கழுத்தம் கொடுத்து பார்த்தாச்சுங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 43 பில்லியன் டாலர் அளவுக்கு, அமெரிக்கன் டாலர் அளவுக்கான எய்டு கொடுக்கலாம் உக்ரைனுக்கு அப்படிங்கிறதோட இருந்தது, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர் கொடுக்குறோம், யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஆனா இந்த ஜூலை 9லேருந்து 11 நேட்டோ சமிட் நடக்குது இல்லைங்க, அதுல பேசி ஒரு முடிவு எடுத்துடலாங்க அப்படிங்கிறது போல அவர் சொல்ல, சரி இவர் தான் கையை விரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலாண்டு கிட்ட போய் தூதா அவர்கள் கிட்ட என்னங்க இது மாதிரி சொல்றாங்க, உக்ரைன்லாம் இருக்குது, நீங்க ஏதாவது துணைக்கு ராணுவத்தை அனுப்புவீங்களான்னு கேட்க, இல்ல உக்ரைன் பிரச்சனைக்கெல்லாம் நாங்க அனுப்ப மாட்டோம்னு அவரும் கையை விரிக்க, இது போல எல்லார் தரப்புல இருந்தும் கொஞ்சம் உக்ரைனுக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, உக்ரைனோட நிலைப்பாடுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விக்டர் ஆர்பன் அவர்கள் முதல்ல உக்ரைன்ல போய் ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்துட்டாரு இல்லையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப விக்டர் ஆர்பன் அவர்கள் ரஷ்யாவுக்கு போறாருங்களாமா விளாடிமிர் புட்டின் அவர்களை பாக்குறதுக்கு. ஸோ பார்த்து இங்க கேட்கறத அங்க சொல்லி அங்க சொல்றதை இங்க சொல்லி முடிச்சிருவாங்க, இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துருவாங்க. ஹங்கேரியோட தலைமை பொறுப்பு வரும்போது நான் பிரச்சனையை முடிச்சு வச்சேன் பாத்தீங்களா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிச்சு வச்சேன் அப்படிங்கிறது போல பேர் வாங்கிடுவாரு ஹங்கேரி ஆர்பன் அவர்கள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படியே பாகுபலி அளவுக்கு இவருக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சிடலாம் ஹங்கேரியில, மாற்று கருத்து இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஓ சமிட் நடந்தது இல்லையா அந்த கசகஸ்தான்ல வச்சு, இதுல பெலருஸ் வந்து ஃபுல் மெம்பரா சேர்த்திட்டாங்க. இதுக்கு மேல சாங்ஷன் போட்டாலும் எதுவும் வேலைக்கு ஆக போறது இல்லை. அது மட்டும் இல்லாம எஸ்சிஓல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா சொல்லிக்கிறாங்க. இங்க பாருங்க ரஷ்ய அதிபர் என்ன சொல்லிக்கிறாரு, கேட்டெல்லாம் நடந்துக்குங்க. அவர் என்ன சொன்னாரோ அது போல எல்லாம் போய் சீக்கிரமா அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வர்றதுக்கான வழியை பாருங்க அப்படிங்கிறது போல எஸ்சிஓ சமிட்ல ஒருங்கிணைஞ்சு ஒருமித்த கருத்தை தெரிவிக்க. ஸோ இந்த பக்கம்லாம் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருக்கு, அந்த பக்கத்துல அலையன்ஸ் இருக்கிறவங்களாம் அலையை விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுதுன்னு சில அனலிஸ்ட் தரப்பு சொல்றாங்க, நம்மள சொல்லிட முடியாது, சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தங்க கையப்ப செய்யறாங்க. பாத்தீங்கன்னா ஜெர்மனோட சான்சலர் அவர்கள் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, ஆயுதம் தருவீங்களா, டாரஸ் மிசைல் தருவீங்களா, தரமாட்டேங்கிறாரு. சரி நீங்க வீரர்கள் அனுப்புறீங்களா, அனுப்ப மாட்டேங்கிறாரு. இந்த பிரச்சனை அவங்க டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க ஆயுதம்லாம் அதிக அளவுல எய்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இல்லைங்களாமா. ஆனா கடைசி வரைக்கும் உதவுவோம், உக்ரைன் சரண்டரே ஆகக்கூடாது அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி எப்படிங்க அழிச்சிருவாங்களா உக்ரைனை அப்படிங்கிறது போல இருக்கு. நான் சிமெண்ட்ரி எவ்வளோ பெரிய சிமெண்ட்ரி, மியூசியம் போல சிமெண்ட்ரி கட்டுறாங்க உக்ரைன்ல. எதுக்காக இந்த சிமெண்ட்ரி அப்படின்னா மேற்குலக நாடுகளோட வரலாறு இருக்கு இல்லையா, அந்த வரலாறுல இந்த மியூசியம் பொறிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சுக்கலாம். இந்த வரலாற்றோட வெள்ளை பக்கத்துல இதெல்லாம் இருக்குமா இல்ல கருப்பு பக்கத்துல இருக்குதா அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். என்ன சொன்னாங்க இல்லையா, இன்னும் உள்ள இருக்கு, பிரச்சனை முடிஞ்சோடனே கண்டிப்பா நம்ம சொல்றோம் எந்த பக்கத்துல இதெல்லாம் வருது அப்படிங்கிறது போல, ஓகேங்களா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ ஆர்பன் அவர்கள் மாஸ்கோக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப டொனஸ்க் ஓப்லாஸ்ட் வந்து முழுவதும் வெளியேறணும்னு சொல்லியிருக்கிறார் ரஷ்ய அதிபர். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சூழல் தென்படுது. ஏன்னா டொனஸ்க் ஓப்லாஸ்ட் தான் பெருமளவுல ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஒருவேளை இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்களா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போல ஒரு சைடு யோசனை இருக்கும் போது, இன்னொரு சைடு பாருங்க இந்த வருஷம் ஜூலை மாசம் F-16 வருதுங்கிறாங்க. நானும் என்னடா அப்படின்னு குழம்பு போயிட்டேன். ஜூலைனா இந்த மாசம் தானே, இந்த மாசம் எப்படி எதுக்கு இப்படி
இது மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லணும், இல்ல இந்த மாசம் வருதுன்னு சொல்லணும். இந்த வருஷம் ஜூலை மாசத்துல அப்படின்னா எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது போல F-16 F-16 வருது அப்படின்னு இருக்காங்க. நம்ம தான் நேத்திக்கு பார்த்தோம். 2 நாள்ல மொத்தம் 12 விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஸ்ட்ரைக், இந்த ஏர்பேஸ் ஸ்ட்ரைக் நடத்தினதுனால வீடியோ பதிவுகளாக பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் FAB-500 குண்டுகள்லாம் போட்டிருக்காங்க தொடர்ந்து. இதில் வேற F-16 வருது அப்படின்னா எந்த ஏர்பேஸ் நிப்பாட்டுவீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அக்கா தனித்தனியாக பிரித்து ஒரு பாட்டா கொடுத்து விட்ருவாங்களாமே. இங்கே வந்து அசம்பிள் பண்ணி ரன்வே டேக் ஆஃப் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்குள்ள ரஷ்யா எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. இல்லை டேக் ஆஃப் ஆட்டு எப்படிதான் பறக்குதுன்னு பார்க்கலாம், பறக்கூட்டு அடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணாலும் ஆச்சரியப்பதுக்கலாம். ஸோ அதனால பார்ப்போம். இதை யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைனோட பார்லிமெண்ட்ல நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட கமிட்டி மெம்பரா இருப்பார் இல்லையா, விடியம் இவன்சிங்கோ அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டவில்லை. ஸோ அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இந்த வருஷம் ஜூலை மாசத்துல F-16 வந்துருன்னு, எப்போ வருது என்ன ஏதுங்க நம்ம தெளிவா வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் கவுண்டர் அஃபென்சிவ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறத சத்தியம்லாம் பண்ணிக்கிறாரு. ஆனா ஒடசா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் அப்படியே மனிதர்கள் ஹைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீச்ல வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பிபியஸ் லேண்டிங்லாம் பண்ணிடக்கூடாது, யாருமே ஒடசா பகுதியை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிக பெருமளவுல ஒரு பேரியர் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவு இமேஜஸ்லாம் சைட்லோட இருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். அது மட்டும் இல்லாம திரும்பவும் ஒடசால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்ய தரப்பு இருந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதனால எது மாதிரியான இழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பயில தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வீடியோ பதிவுகளோட இருக்கும், அது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து திரும்பவும் ஒடசால நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம உக்ரைனோட பல பகுதியிலும் தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் கேபிட்டல் ஒப்லாஸ்டான கீவ், உக்ரைனோட கேபிட்டல் ஒப்லாஸ்டான கீவ்லயும் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற போல ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னென்ன நடந்திருக்கு ஏதாவது டீட்டெயில்ஸா வந்துன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.